ரூ. 3000 சட்டை ரூ. 1200 கிடச்சா ஆஹா செம்ம ஆஃபர் அப்படின்னு வாங்கிடுவோம் இல்லையா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்கள் பிரெயின் இங்கே தான் நம்மளை ரொம்ப அழகாக ஏமாத்துது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி அவசரப்பட்டு முடிவுகள்லாம் எடுத்திருப்போம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த முடிவுகள் எதையுமே நம்ம வேணும்னே எடுக்கலை. நம்ம மூளை தான் நமக்கு தெரியாமலே நம்மளை ஏமாற்றி எடுக்க வச்சிருக்கு. நம்ம மூளை தினமுமே ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்கும்போது வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சில குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தும். சைக்காலஜியில் இது காக்னிட்டிவ் பயாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் நாம் தினமும் பண்ணுற 5 முக்கியமான இந்த மாதிரியான தவறுகளை பற்றி தான் ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல் தவறு ஆங்கரிங் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா, முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய தகவல்களை அப்படியே நாம் நம்புறது. நம்ம மூளை ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல எந்த தகவலை கேட்குதோ அதைத்தான் நங்கூர மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வர்ற எல்லாத்தையும் அதை பேஸ் பண்ணி தான் எடை போடும்னு வச்சுக்கலாமே. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போகிறீங்க. ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய் அப்படின்னு கடைக்காரவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரிங்க உங்களுக்காக நான் 150 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு அது ரொம்ப கம்மியான விலை மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே அந்த ஆப்பிளோட விலையே 100 ரூபா தான். ஆனால் முதல்ல கேட்ட 200ங்கிற தகவல் உங்கள் மூளையில் நங்கூர மாதிரி உக்காந்துட்டதுனால 150 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் மாதிரி தெரியும். பெரிய கடைகளில், ஷாப்பிங் மாலில் எல்லாமே இந்த சைக்காலஜி ட்ரிக்கை வச்சு தான் நம்மக்கிட்ட இல்லாத அந்த தள்ளுபடிகள் இருக்குன்னு நம்ப வச்சு பொருள்களையெல்லாம் விற்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி ஆஃபரை பார்த்தா இது உண்மையிலே நமக்கு தேவையா, இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு யோசித்து முடிவெடுக்கிறது தான் நம்மளோட சாமர்த்தியம். ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடுறது. ஒருத்தரை பார்த்த உடனே அவர் போடுற ட்ரெஸ்ஸு, பேசுகிற விதம் அல்லது அவங்களோட அழகை வச்சு இவர் ரொம்ப நேர்மையானவராக இருப்பார், அறிவாளியாக இருப்பார், ரொம்ப தங்கமான குணமுடையவராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மூளை தானாகவே கற்பனை பண்ணிக்கும். உதாரணத்துக்கு ஒரு புது ஆஃபீஸில் இல்லை ஒரு விசேஷத்தில் ரொம்ப அழகாக ஒருத்தர் கோட் சூட் போட்டு கெத்தாக நின்று அவர் என்ன சொன்னாலும் நாம் சரிதான் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்னா தலையாட்டுவோம். ஆனால் அதுவே சாதாரண ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் அதை விட சிறந்த கருத்துக்கள் சொன்னாலும் நாம் அவ்வளவா கவனிக்க மாட்டோம். சினிமா விளம்பரங்களில் கூட பிரபலமான நடிகர்கள்லாம் ஒரு பொருளை வாங்க சொன்ன உடனே நம்ம வாங்குறதுக்கு இந்த ஹாலோ எஃபெக்ட் தான் காரணம். தோற்றம் வேற, ஒருத்தரோட உண்மையான குணம் வேற அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். மூணாவது தவறு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்சதை மட்டுமே உண்மைன்னு நம்புறது. நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பொதுவாக ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேன். அதை ஆதரவு பண்ணி யாராவது யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுனாங்கன்னா உடனே லைக் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் சீக்கிரம் எழுந்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிற ஆயிரக்கணக்கான மருத்துவர்களோட அட்வைஸை நம்ம பிரெயின் கண்டுக்காது. நம்ம ஃபோனில் சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறப்போ நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ அதை மட்டும்தான் அல்காரிதம் நமக்கு காட்டும். இதனால் நாம் நினைக்கிறது தான் உலகம் முழுக்க உண்மை அப்படின்னு நாம் தப்பாக நினைக்க தொடங்கிடுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ 2 பக்கமும் யோசித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. நாலாவது தவறு டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைகுறையான அறிவை வச்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறது. நம்ம ஊரில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு. அதுதான் ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதில் எல்லாமே தெரியும், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறது. ஆனால் உண்மையிலேயே அதை பல வருஷம் படித்தவங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கேன்னு அடக்கமாக இருப்பாங்க. கூகுளில் 2 நிமிஷம் ஒரு கட்டுரையை படிச்சுட்டு டாக்டருக்கே வைத்தியம் சொல்கிறதும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கும் போது டிவியை முன்னாடி உட்காந்துக்கிட்டு தோனி அப்படி ஆடி இருக்கணும், கோலி இப்படி விளையாண்டுருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறது இந்த உளவியலால் தான். ஐந்தாவது தவறு நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்கிறது. நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டுமே பிடிச்சி தொங்குறது. நம்ம மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நமக்கு 9 நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதை மட்டுமே யோசித்து நாள் முழுக்க கவலைப்படும்.
உதாரணத்துக்கு நம்ம சமைச்சு வச்ச சாப்பாட்டை பார்த்து வீட்டில் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக ஐயோ உப்பு கம்மியாயிருச்சு அப்படின்னு அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிப்போம். அந்த 9 பேர் சொன்ன பாராட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம மூளை ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்ற வடிவமைக்கப்பட்டதுனால தான் எதிர்மறை விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருது. ஆனால் நாம தான் கவனமாக நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்பட பழகணும். ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 5 விஷயங்களும் நம்ம தினசரி வாழ்க்கையில் பண்ணுற சாதாரண மனித தவறுகள் தான். இனிமே ஒரு முடிவெடுக்கும் போது கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. ஆஃபரை பார்த்துட்டு அவசரப்பட்டு வாங்காதீங்க. மனிதர்களோட தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போடாதீங்க. உங்கள் முடிவுகளில் தவறு இருக்கான்னு ஒரு முறை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இந்த 5 தவறுகளில் நீங்கள் அடிக்கடி எந்த தவறு பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம ஆஸ்க் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.